ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்து விஷயல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டுக்கு நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். என் ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 பேக்கெட் நெத்திலி கருவாடு, இந்த மாதிரி பேக்கெட் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் கடையில் கிடச்சிது. அதை எடுத்து சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அது தலை மட்டும் கிள்ளிட்டு சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, மிளகு, இது மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், காலையில் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண இல்லையா, அந்த கடாய் அப்படியே இருந்தது. அதில் இருந்த எண்ணெயை அப்படியே தாளிச்சிக்கலாம். இது ஓரளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம எண்ணெயில் கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு வதக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போட்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா கலர் வச்சு ஒரு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா நெத்திலி கருவாடு, அது க்ளீன் பண்ணி 2-3 வாட்டி அலசி அதில் மண் இருக்கும், நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சைட் பை சைட் நெத்திலி கருவாடும் நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போகட்டும், நல்லா சுருளை வதங்கட்டும். கேஸ் சிம்மில் வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளேயே இந்த புளி கரைச்சல் கரைச்சிக்கலாம். நான் ஒரு சின்ன கோலிமண் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம 2 தக்காளி போட்டிருக்கோம், அதனால் புளி சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இது போதும். இதை நல்லா கரைச்சி அதில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியெல்லாம் வச்சு கரெக்டாக உப்பு காரெல்லாம் பார்த்துங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கருவாடு போட்டோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்காது. அதனால் அதுக்கப்புறம் கருவாடு போட்ட பிறகு நான் உப்புலாம் பார்த்து செக் பண்ண மாட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் எது கம்மியாக இருக்கோ, காரம் கம்மியாக இருக்கோ, உப்பு கம்மியாக இருக்கோ, அந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கருவாடை சேர்த்துடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு இந்த குழம்புக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த கருவாடு கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். அதனால் கொஞ்சம் ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. குழம்பு வெந்துட்டு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சாதமும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் வெந்துட்டு இருக்குது. நம்ம சாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு எந்த பக்குவத்தில் வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு. வாங்க சாப்பிட்லாம். பாய்.